எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் பாவித்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் இறைவன் வாழ்கிறான். இப்படி எல்லா உயிரையும் அன்பு கட்டினால் என்ன ஆவது? உதாரணமாக, பாம்பிடமோ புலியிடமோ காட்டினால் என்ன ஆகும்? அதுபோல் தவறான நெறியில் செல்வோரிடம் அன்பு காட்டினால் என்ன ஆகும்? அவர்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் அல்லவா? நாம் ஏமாற்றப்படுவோம், துன்புறுத்தப்படுவோம், பாதிக்கப்படுவோம். ஆனால் எவ்வுயிரையும் தம்முயிராக பாவித்தல் என்பது நேர்நிலையாகிய தமிழ் நெறி நிலையாகும். அதாவது எவ்வுயிரையும் தம்முயிராக பார்க்கும் மனநிலை என்பது நீதிதேவனின் மனநிலைக்கு ஒப்பான நிலை. அங்கு தர்ம நிலை மட்டுமே ஓங்கியிருக்கும். அப்படியென்றால் அன்பு உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கும், அதர்மம் அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பாம்புக்கு பால் கொடுத்தும் அரவணைப்போம். நாம் உயிரை தாக்கும் போது அதனை அழிக்கவும் செய்வோம். தந்திரத்தை தன்மை போல புரிந்து கொள்வதில்தான் குழப்பம் நிகழ்ந்துள்ளது. அப்படி என்னதான் இதில் இருக்கிறது? எல்லா உயிர்களிலும் தன் உயிராக பார்க்க பார்க்க அதில் நீங்கள் உங்களை உணர்வீர்கள். உங்களின் சுயத்தை உணர்ந்து அதில் பலமாகுவீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு உங்கள் மீது அன்பு உருவாகி உங்களுக்குள் நிரம்பி வழியத் தொடங்கும். நிரம்பி வழியும் அன்பே படிப்படியாக மற்றவர்களுக்கும் பரவ ஆரம்பிக்கும். அப்படி பரவும் பட்சத்தில் உங்களை சுற்றியுள்ளவர்களின் மனநிலையும் உங்களைப் போலவே மாற்றம் அடையும். சுற்றியுள்ளவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் எங்கு இருப்பினும் உங்கள் உணர்வே அவர்களுக்குள் அன்பின் மனநிலையை கொண்டு வரும். அதையும் மீறி எதிர்மறை உள்ளவர்கள் இருக்கும் பட்சத்தில் அதை உங்கள் விழிப்பு நிலை அடையாளம் காட்டி அவர்களுக்கு நீதி புகட்டும். முன்பே கூறியது போல் இது ஒருவகை தந்திரம் என்பதால் இங்கு தன்னை அறிதலே முதன்மையானதாக இருக்கும். தன்னை அறிந்தவனுக்கு ஒரு கேடு இல்லை என்பது சித்தன் வாக்கு. உதாரணமாக, இந்த தந்திரத்தை பின்பற்றும் போது பாவித்தல் என்ற பேரில் பிற உயிர் மீது வலுக்கட்டாயமாக பரிவு காட்டுதல் அவசியம் அல்ல. மாறாக அதை இரகசியமாக உங்களுக்குள் மட்டுமே தன் உயிர் போல பழக வேண்டும். நீங்கள் அனைத்து உயிர்களையும் உங்கள் உயிர் போல பாவிப்பதை யாரும் அறியாத வண்ணம் பின்பற்ற வேண்டும். நாம் இப்படி பாவிப்பது தெரிந்து நம்மை புகழ்வார்கள் என்ற அங்கீகாரம் தேடும் நிலை வந்துவிட்டால் நினைவக தாக்கம் வந்துவிடும். உணர்வு நிலை வராது. ஆணவமும் அங்கீகாரமும் தான் தன்னை அறிய உள்ள தடைகள். பொதுவாக பசியுடன் உள்ள உயிரினங்களுக்கு அன்னமிடுதலின் நுட்பத்தை புரிந்து கொள்ளாமல் அதை பெருமையாகவும் பெரும் வள்ளல் தன்மையுள்ளவர் போலவும் புண்ணியம் என்றும் இன்னும் பல பலகோணங்களில் அன்னம் இறைக்கப்படுகிறது. அதில் உள்ள நுட்பம் என்னவெனில், அந்த சூழலில் பிற உயிரை தம் உயிராக பாவித்து அதை உணரக்கூடிய தன்மை மிக எளிதில் வாய்க்கும் என்பதால்தான் தானத்தில் உயர்ந்த தானம் அன்னதானம் என்று கருதப்படுகிறது. அதேபோல மிக உயரிய தந்திரமான இதில் ஆபத்தில் சிக்கிய உயிரை காப்பாற்றும் போதும் அந்த உணர்வு உச்சத்தை தொடுகிறது. இப்படியாக நம் உடலளவில் சுருங்கியிருந்த நம்முடைய உயிரின் எல்லையை உணர்வின் மூலம் விரிவாக்க உயிரின் ஆற்றலும் எல்லை கடந்து செல்லும். முதலில் பாவனை செய்து செய்து பின் இயல்பாக வேண்டும். இயல்பான பின் மட்டுமே உணர்வு தோன்றும். உணர்வு பெருக பெருக ஆற்றல் வரவு உண்டாகும். பெற்ற அந்த ஆற்றலை மீண்டும் ஆற்றலை எடுக்கவே பயன்படுத்த வேண்டும். ஆற்றல் வரவு உண்டான பின் அந்த ஆற்றலானது சேமிக்கப்பட வேண்டும். சேமித்த அந்த ஆற்றல் மூலம் மின் உடலை இயக்க வேண்டும். இயக்கிய மின்னுடல் மூலம் அதர்மம் தடுக்கப்படும், தர்மம் நிலைநாட்டப்படும். இதுதான் தர்மம் நிலைநாட்ட சொல்லப்பட்ட பாடல் வரிகள். எவ்வுயிரையும் தம்முயிராக பாவித்தல் என்பது வெறும் ஒரு சொற்றொடர் அல்ல. இது ஒரு வாழ்க்கை முறை. இது அனைத்து உயிரினங்களும் ஒரே மூலத்திலிருந்து உருவானவை
என்ற ஆழமான உண்மையை உணர்ந்து அனைத்து உயிரினங்களையும் தன்னைப் போலவே கருதும் ஒரு நிலை இது. மனிதர்கள் தங்களை இயற்கையின் ஒரு அங்கமாக கருதி இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் தனது அங்கமான இயற்கைக்கு விரோதமாக செயல்படும் நபர்களையும் களை எடுக்கவும் தயங்குவதில்லை.